அண்ட் நம்ம மல்லியை கொலை பண்ணுறதுக்காக இந்த ரேணுகா பிளான் போட போகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மல்லிக்கு இப்போ சந்தேகம் 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ரேணுகா தான் என்ன பின்மண்டியில் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நம்ம மனோகர்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் அவளை இந்த வீட்டு விட்டு வெளியே விரட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் மனோகரும் பேசிட்டு இருந்ததா இந்த ரேணுகா வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் ஐயோ என்ன இந்த மல்லி இப்படி வந்து பேசிட்டு இருக்காளே, இவளை இப்படியே விட்டு ஆகாது, நமக்கு ஆப்பு வச்சிருவா, நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுவா, அதுக்கு முன்னாடி இவளை நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை முடிச்சு கட்ட இந்த ரேணுகா வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேணுகாவுடைய பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ரேணுகாவால நம்ம மல்லியை ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க இதுக்கு முன்னாடி நம்ம மல்லிக்கு வந்து சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அவ தான் நம்மளை பின்மண்டியில் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மல்லிக்கு லைட்டாக கன்ஃபியூஷனாக வந்து இருந்தாங்க. ஏன்னா மண்டியில் அடிச்சதுனால நம்ம மல்லிக்கு லைட்டாக கிருகிருன்னு மயக்கம் வர ஆரம்பிச்சதுனால சரியாக வந்து பார்க்க முடியாமையும் அதே சமயத்தில் அந்த ரேணுகா உடனே கட்டியே வந்து அந்த ரவுடிங்கிட்டையும் வந்து கொடுத்து எப்படியும் ஒன்று ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்திட்டாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம மல்லிக்கு புரிய வருது, கண்டிப்பாக அங்கே நடந்தது வந்து இந்த ரேணுகாவால் தான் நம்மளை அடிச்சது. அவள் எதுக்காக நம்மளை வந்து அடிச்சிருக்கணும், அவள் பயங்கரமான கிரிமினலாக வந்து இருக்கா, அவள் யாராக இருக்கும், எதுக்காக நம்மளை அடிச்சிருப்பா, எதுக்காக இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு 1008 கேள்வி வந்து தோணுது. அப்போ தான் நம்ம மனோகர்கிட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம மனோகர் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் என்ன மல்லி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ தான் நம்ம மனோகர் வந்து உடனே இந்த விஷயத்த மாப்பிள்ளைக்கிட்டையும் அந்த கதிரேசன்கிட்டையும் சொல்லி அந்த ரேணுகாவை ஒரு வழி பண்ணுறோம் பாரு, அவளை இப்போ வீட்டு விட்டு வெளியே துரத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து போக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மல்லி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வந்து நடக்காது, அவங்க 2 பேருமே அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, அதனால அதை வச்சு தான் அவள் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கா. அதனால அவள் யாருன்ற விஷயத்த உண்மையை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அவள் ரேணுகா கிடையாது, அவள் வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் அவளை இந்த வீட்டு விட்டு வெளியே துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அதுக்கு ஏதாச்சும் பிளான் போடலாம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே இந்த ரேணுகாவுக்கு அப்படியே கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களே, இது வந்து தொடரக்கூடாது, இந்த மல்லிக்கு ஒரு முடிவு கட்டணும், இல்லை அப்படின்னா இவன் நம்மளை முடிச்சு விட்டுருவான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கிச்சனில் இருக்கும்போது பேசாமல் பின்னாடி பக்கம் போயிட்டு கத்தி எடுத்து குத்திடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுறா. கத்தி எடுத்துட்டு நம்ம மல்லியோடைய கிட்ட கூட போயிடுறாங்க. ஆனால் குத்த போகிறது கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் இந்த ரேணுகாவுக்கு தைரியம் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க, நம்ம மல்லி எந்த அளவுக்கு வந்து தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை வந்து பார்த்துருக்கா இல்லையா, அந்த ரவுடிங்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருக்கா இல்லையா, அதனால் பயந்துக்கிட்டு அங்கேயே எனக்கு எப்படியும் வந்து இப்போ ஏமாற்றிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த ரேணுகா ரவுடிகளை வச்சு நம்ம மல்லியை கொலை பண்ண மறுபடியும் பிளான் போட தான் போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இன்னொரு பக்கம் இந்த கதிரேசன் வந்து எப்படியாச்சும் தன்னுடைய பிஸ்னஸை நம்ம விஜய் சார்கிட்ட வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம விஜய் சார் எடுத்த முடிவு தான் கரெக்ட், அந்த பிஸ்னஸை ஏற்றுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த நிஷா அந்த பிஸ்னஸுக்காக தான் இந்த கதிரேசனை இங்கே சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம விஜய் சார் எடுத்த முடிவு தான் கரெக்டாக தவிர இந்த கதிரேசன் வந்து கொடுக்குற பிஸ்னஸை ஏற்றுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.